அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மெடிக்கலுக்கு அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நல்ல வியூவர்ஸ் போயிருந்துச்சு. நல்லா நிறைய பேர் அதை பார்த்துனாங்க. நம்ம கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுவும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க, சார் எத்தனை மார்க் எடுத்தா எங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம உட்கார்ந்து நம்ம டீம் சார்பாக இந்த டீம் வந்து இந்த வருஷத்தோட கட் ஆஃப் என்ன வரப்போகுது, இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, போன வருஷம் 24 எப்படி நடந்துச்சு, 24ஓட வேகன்சி என்ன, இந்த வருஷத்தோட வேகன்சி என்ன, எவ்வளவு கட் ஆஃப் வரும், நான் எத்தனை மார்க் எடுத்திருந்தா பாஸ் ஆக முடியும் சார், நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், மெடிக்கல் போற அட்டன் பண்ண போறேன், ஆனால் பயமா இருக்கு சார், கடைசியில் எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு, ஏன்னா போன செலக்ஷன் நான் நெருக்கி போனேன் சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் நம்ம போன்ல பேசியிருந்தாங்க. நம்ம அகாடமி மாணவர்கள் ஒரு 20 பசங்க மேல பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம், கட் ஆஃப் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த பசங்களுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இது போன வருஷத்தோட 2024ஓட வேகன்சி 46,617 வேகன்சி. ஆனா 2025ஆம் ஆண்டு டோட்டல் வேகன்சி 53,690. 53,690 ஆல் ஓவர் இந்தியா. அப்ப தமிழ்நாட்டோட வேகன்சி எவ்வளவு சார்? தமிழ்நாட்டோட வேகன்சி நம்ம கொடுங்க பாருங்க, TN 1752 போட்டு, அதாவது மொத்த வேகன்சி 1752 வேகன்சி. அதுல மென் வேகன்சி மட்டும் 1566, உமன்ஸ் 1,186 உமன்ஸ். சார் 186 உமன்ஸ், 1566 வேகன்சி சார். இப்போ மெடிக்கல் கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன கணக்குல கூப்பிட்டுருக்காங்க? அதாவது மெடிக்கல் 1:2 1:2க்கு மெடிக்கல் எடுக்கணும் நம்ம கனெக்ட் பண்ணாலும் கூட மினிமம் மெடிக்கலுக்கு 3,504 பேர் எடுக்கணும். ஆனா இந்த தடவை அந்த அளவுக்கு மெடிக்கல் யாரும் அட்டன் பண்ணல. ஏன் அப்படின்னா பிசிக்கல் நிறைய பேர் போகல, கிரவுண்ட்ல வச்சுட்டாங்க. 5 கிலோமீட்டர் வந்து தார் ரோட்ல வைக்காம கிரவுண்ட்ல வச்சனால நிறைய பேர் பிசிக்கல்ல செலக்ட் ஆகல. செலக்ட் ஆன கேண்டிடேட்டே மென் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2,800 பிளஸ், உமன் கேண்டிடேட் 300 பிளஸ் இருக்காங்க. அப்போ ஒரு 500 வேகன்சி நமக்கு மெடிக்கலுக்கே 500 வேகன்சி ஷார்டேஜ் ஆகுது. இதுல வேற போன வருஷத்தோட எக்ஸாம் வந்து கொஞ்சம் பயங்கர ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் நடந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கட் ஆஃப் நீங்க கனெக்ட் பண்ணும்போது போன வருஷத்தோட கட் ஆஃப் எஸ்சி கேண்டிடேட்டா ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் நம்ம இந்த போர்டில் எழுதிருக்கோம் பாருங்க, ஃபீமேல் கேண்டிடேட் இருந்து ஐடி பீப்புல தான் மார்க் கட் ஆஃப் கம்மியான மார்க் 65.66 போன வருஷத்தோட ஃபைனல் கட் ஆஃப். ஓபிசி கேண்டிடேட்னா 79.48 843. அதே யூஆர் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 81.78 இது போன வருஷத்தோட கட் ஆஃப். சார் போன வருஷத்தோட கட் ஆஃப் ஓகே, இந்த வருஷத்தோட கட் ஆஃப் அப்படி வருமா அப்படின்னா அதுதான் இல்ல. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃபே மினிமம் ஒரு 10 மார்க் கிட்ட டிஃபரெண்ட் வரும். இந்த வருஷம் மென் கேட்டகரிக்கு நம்ம போன வருஷத்தோட எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா 78.2663 இது போன வருஷத்தோட கட் ஆஃப். ஆனா இந்த வருஷம் ஒரு எஸ்சி கேண்டிடேட் மேல் கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்னா 62. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் என்ன 62ல இருந்து 67. அதாவது மினிமம் 62 மார்க் ஒரு கேண்டிடேட் எஸ்சி கேண்டிடேட் எடுத்திருக்காரு அப்படின்னா 62 பிளஸ் 67க்குள்ளதான் நம்ம கட் ஆஃப் வரும். 62 மார்க் மேல போட்டிருக்கேன் சார் அப்படின்னா பயப்பட வேண்டாம், நீங்க மெடிக்கல் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். இல்ல சார் எனக்கு 59 58 கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெடிக்கல் அட்டன் பண்ணிக்கோம்னா மெடிக்கலுக்கு வந்தவங்க கம்மியா தான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம ப்ரிப்பரேஷன் அடுத்து தொடங்கணும். ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தோட இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் ஆக போகுது. அதுக்காக தான் நம்ம முன்னுக்கூட்டி இந்த வீடியோ போட்டிருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 89.95, அதாவது 90 மார்க் நெருக்கி போயிருந்துச்சு. ஆனா இந்த வருஷத்தோட கட் ஆஃப் வெறும் 70 75க்குள்ளதான் இருக்கும். 15 மார்க் 16 மார்க் ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம்ல 40 பிளஸ் போட்டு பிசிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாலே கட்டாய வேலை. இதுல யாரும் வெளியே போற மாதிரிலாம் கிடையாது, எல்லாரும் உள்ளதான். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 64.69. போன வருஷமும் நம்ம போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பயப்பட வேண்டாம். நிறைய மாணவர்கள் நம்ம கேட்கதே அப்படின்னா, சார் என்ன சார் போன வருஷத்தோட கட் ஆஃப் பயங்கரமா இருக்கு சார், எங்கேயோ எகிரி போயிருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த வருஷமும் அதே மாதிரி போயிருமா சார், எக்ஸாமுக்கும் இதுக்கு மட்டும் ஒரு 15 மார்க் டிஃபரெண்ட் வருது, இந்த மாதிரி போகுமா நிறைய பேர் போன் அடிச்சு கேட்டாங்க. அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டாம், மெடிக்கல் அட்டன் பண்ணுங்க. இந்த வருஷத்தோட கட் ஆஃப் மினிமம் ஒரு 5 மார்க் 6 மார்க், அதிகபட்சம் 10 மார்க் கூட போகாது, 8 மார்க் உள்ளதான் எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு மார்க் கூட இருக்குது. மெடிக்கல்ல இருந்து ஒரு 8 மார்க் உள்ளதான் கடைசியா ஃபைனலா வரப்போகுது. ஆகவே இந்த வருஷத்துல எஸ்எஸ்சி ஜிடி எழுதி மெடிக்கல் அட்டன் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் அனைவரும் பாஸ் ஆகி வேலைக்கு போற என்னுடைய வாழ்த்துக்கள், நம்ம அகாடமி சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். மேலும் நம்ம அகாடமியில வரப்போற அக்டோபர் 23 இருந்து எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு தமிழ்ல சிறப்பா பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு ஒரு பேஜ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
முழுக்க முழுக்க தமிழ்ல ப்ரொஃபசர் காலேஜ் வாத்தியாரு ப்ரொஃபசரை கொண்டு டீச்சர்ஸை கொண்டு பயங்கரமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த எஸ்எஸ்சி பேஜ் நம்ம அக்கடாம் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் மினிமமா 80 பேர் தான், அதிகபட்சம் 80 பேர் தான் தங்க முடியும். ஆல்ரெடி நம்ம அகாடமியில 40+ இருக்காங்க. இன்னும் 40+ மாணவர்கள் மட்டும்தான் நம்ம அகாடமி வர முடியும். ஆகவே யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னுக்கூட்டியே வந்து நம்ம அகாடமியை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிசிக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. பிசிக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ், ப்ரீ பிசிக்கலி பிசிக்கும் எஸ்ஐக்கும் நம்ம ப்ரீ கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்காங்க. அக்னிபாத் முடிஞ்சிருக்கு. அக்னிபாத் ஜாயின் பண்ணணும்னு அக்னிபாத்ல நம்ம மாணவர்கள் செலக்ட் ஆகல அப்படின்னா அகாடமி சார்பா 10,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். யாராவது படிச்சுட்டு இருக்க மாணவர்களோ இல்ல நான் என்ன சார் போலீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணல, வேற ஆனா வரப்போற எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி ஜிடி வரப்போகுது. மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் பயனுள்ள தகவல்கள் எக்ஸாம் சம்பந்தமா எந்தெந்த எக்ஸாம் கால்பர் பண்ணுதோ அதை வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு வீட்டுக்கு ஒரு அரசு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்னெடுத்து நம்ம அகாடமி சார்பா பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.